Hi viewers, welcome to our TNPC Skill Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் கிட்டத்தட்ட நமக்கு நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம இனிமேட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்னோட வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த டேர்ம் பாகிஸ்தான் வாஸ் காயின்டு பை, பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முகமது அலி, ஆப்ஷன் பி சையத் அகமது கான், ஆப்ஷன் சி எம்.ஏ. ஜின்னா, ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி. இதெல்லாமே ப்ரீவியஸ் நான் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரஹ்மத் அலி. அதாவது த டேர்ம் பாகிஸ்தான் வாஸ் காயின்டு, பாகிஸ்தான் என்ற சொல்ல உருவாக்கியவர் ரஹ்மத் அலிங்கிறது தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் ஜவஹர்லால் நேரு? பின்வருவனவற்றில் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறு சிறு வார்த்தைகள்லாம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படின்னா இது இல்லாதது. இப்ப நாட் இங்க கொடுக்காம ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட படைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். ஆனா இதுல நாட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப படைப்பு அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை இந்தியன் மை நேஷன், என் இந்தியா என் தேசம். செகண்ட் பாயிண்ட் an autobiography, ஒரு சுயசரிதை. தேர்ட் பாயிண்ட் glimpses of world history, உலக வரலாற்றின் பார்வை. இதுல எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல இந்த 3 பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்தா மை இந்தியா மை நேஷன், என் இந்தியா என் தேசம்ங்கிறது தான் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்க கரெக்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2 times இந்த மாதிரி மெத்தட்ல கேட்பாங்க. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. அதாவது இயர் படி காலவரிசைப்படி அடுக்குக. வேதாரண்யம் யாத்திரை, வைகோம் சத்தியகிரகா, ஆன்டி ஹிந்தி அகிடேஷன்ஸ், காமராஜ் பிளான். இதுல நம்ம காலவரிசைப்படி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க இதுல எப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு இயர்ஸை பத்தியும் படிச்சிருப்பீங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம், அடுத்து வேதாரண்யம் யாத்திரை, அடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், கடைசியா காமராஜர் திட்டம்ங்கிறது நடந்தது. ஸோ இந்த மாதிரி காலவரிசைப்படி ஆப்ஷன் சி தான் இதுல கரெக்ட். அடுத்து 4வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு? அதாவது சரியாக பொருத்தப்படாத பொருத்தவை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பேரா இருக்கு இல்லையா? இதுல தவறான பேர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்கரெக்ட். குடியரசு அப்படின்னா பிளாக் ஷர்ட், திராவிட நாடு அண்ணா, பொன்மொழிகள் அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாயை பெரியார், ஆரிய மாயை பெரியார். இப்போ அதே தமிழ்ல தான் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஸோ தமிழ்ல பார்க்குறவங்க இதை பார்த்துக்கோங்க. குடியரசு கருப்பு சட்டை, திராவிட நாடு அண்ணா, பொன்மொழிகள் அண்ணன், ஆரிய மாயை பெரியார். ஸோ இதுல இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd-ம் 4th-ம் என்னன்னா பொன்மொழிகள்ங்கிறது அண்ணாங்கிறதும் தவறு, ஆரிய மாயைங்கிறது பெரியாருங்கிறதும் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கோவிந்த் தோண்டு பேன் நவ் ப்ராப்பர்லி as Nana Sahib was one of the frontline leader of the dash. அதாவது நானா சாஹிப்
என்ற பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்டு பந்த் டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த சம்பவத்துக்கு முன்னணி தலைவரா இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரிவால்ட் ஆஃப் 1857, அதாவது 1857ஆம் ஆண்டு கலகம் சம்பவத்தின் முன்னணி தலைவர் ஒருவர் தான் வந்துட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னா 1857ஆம் ஆண்டு. அடுத்து 6வது கொஸ்டின், மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது இங்க எடிட்டர்ஸ் நேம்ஸ், எடிட்டர்ஸ் என்ன, அடுத்து ஜேர்னல்ஸ், அஜித் சிங், சைராஜ் உத்தீன் அஹ்மத், இந்த மாதிரி நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அஜித் சிங்கிறது பாரத் மாதா, அஜித் சிங் அப்படிங்கிறது சந்தியா, சிராஜ் உத்தீன் அகமத் அப்படிங்கிறது வந்தே மாதரம், பிரம்மோ பந்தியா அப்படிங்கிறது பாரத் மாதா, அரவிந்த் கோஷ்ங்கிறது ஜமீன்தார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 7வது கொஸ்டின், த ஃபாலோயிங் ப்ரொவைட்ஸ் இண்டிஜினஸ் மெடிக்கல் ஹெரிட்டேஜ், பின்வருவனவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ சர்வ ஸ்வத்திய அபியான், SSA அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், NUHH. ஆப்ஷன் சி ஜனனி சுரக்ஷா யோஜனா, JSY. ஆப்ஷன் டி ஆயுர்வேதா, யோகனா அண்ட் நேச்சுரோபதி, முன்னணி சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது தமிழ்ல என்னன்னா ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. ஸோ இதுல பின்வருவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவதுங்கிறது நமக்கு இது யோசிக்காமலே சொல்லலாம். ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, அதாவது ஆயுஷ். அடுத்து 8வது கொஸ்டின், இதுவுமே கால வரிசைப்படுத்துது தான். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். நேஷனல் ஃபுட்ஸ் செக்யூரிட்டி மிஷன், நேஷனல் பல்சஸ் டெவலப்மெண்ட் மிஷன், ஜூட் டெக்னாலஜி மிஷன், ஜூட்னா சணல், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், இதான் ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். தேர்டு சணல் தொழில்நுட்ப திட்டம். ஃபோர்த்து தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம். அடுத்து 9வது கொஸ்டின், த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் பெட்டி பச்சோ பெட்டி பாதோ ஸ்கீம், பின்வருவற்றில் எது பேட்டி பச்சாவோ பேட்டி பதவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நாட், அல்ல. ஸோ ஆப்ஷன் இப்போ இதில் வந்து பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம, எது இல்லைங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். பெண் குழந்தை பாதுகாப்பு, தமிழில் படிக்கிறேன் பாருங்க. பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறையை நிறுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சிறு அமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 3வது பாயிண்ட், குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க. 4வது பாயிண்ட், கல்வி மற்றும் பிற துறைகளில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்ய. ஸோ இது எது பேட்டி பச்சாவோ பேட்டி பாதவோ அப்படிங்கிற திட்டம் நோக்கம் அல்ல அப்படிங்கிறது வந்து என்னன்னா 3வது பாயிண்ட், என்னன்னா குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க. இதுதான் வந்து, இது மட்டும் வந்துட்டு அல்ல. அடுத்து 10வது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் ஆப்ரேஷனல் ஹோல்டிங் ஆஃப் லேண்ட்.
ஸோ இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவசாய நிலத்தின் அளவு மற்றும் தமிழ்நாடு விவசாயத்தில் அதன் பங்கு ஆகியவற்றுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மார்ஜினல் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா குறு விவசாயம். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியுமே நமக்கு வரும். இது எல்லா ஆன்சருமே கிட்டத்தட்ட நேரா தான் இருக்குது. ஸோ அதே தான் இங்கே ஆன்சர் 1 2 3 4 தான் ஆன்சர். ஸ்மால் ஹோல்டிங் சிறு விவசாயம்னா 14.55%. மீடியம் ஹோல்டிங் அதாவது நடுத்தர விவசாயம்னா 1.85. லார்ஜ் ஹோல்டிங் பெரு விவசாயம்னா 0.21%. 11வது கொஸ்டின். In the following which is not the instrument of மானிட்டரி பாலிசி, அதாவது கீழ்கணவற்றுள் எது பணி கொள்கையின் கருவி இல்லை அப்படின்னு பணி கொள்கையின் கருவி இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பேங்க் ரேட் அதாவது வங்கி விதம். ஆப்ஷன் பி ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் திறந்த சந்தை நடவடிக்கை. ஆப்ஷன் சி கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ் பண இருப்பு விகிதம். ஆப்ஷன் டி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் த டெபிட் கடனின் வட்டி விகிதம். இதுல நமக்கு எந்த கருவி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்விங் த டெபிட். 12வது கொஸ்டின். மானிட்டரி பாலிசி இஸ் அன் அண்டர் developed countries plays an important role in increasing the growth rate by அதாவது இப்ப தமிழ்ல படிக்கலாம். வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதன் என்னன்னா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் த காஸ்ட் அதாவது செலவுகளை அதிகரிப்பது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் அதாவது கடன் கிடைப்பது. தேர்ட் பாயிண்ட் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவது. இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 1 2 3மே தான் நமக்கு இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 13வது கொஸ்டின். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது RTI enacted in the year எந்த ஆண்டு இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா யோசிக்காம 2005 Infinity the one of the non-federal features of the constitution கீழ்கண்ட அரசமைப்பின் கூட்டாட்சி கூறல் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நான் ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்துட்டு இதுல ஒன்னது வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் நெகிழ்திறம் அரசியலமைப்பு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி சுதந்திரமான நீதித்துறை பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் ஈரவை நாடாளுமன்றம் சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது. இதுல நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் நெகிழ்திறம் அரசியலமைப்பு இதுதான் வந்துட்டு நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். 15வது கொஸ்டின். ஹூ ஹெல்ப்டு முகமது கவான் இன் த வார் ஆஃப் சக்சஷன்ஸ் அதாவது வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா புருஷோத்தம் கஜபதி. 16வது கொஸ்டின். A rocket works on the principle of conservations of dash கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் எனர்ஜி லீனியர் மொமெண்டம் மாஸ் இதோட ஆன்சர் வந்து லீனியர் மொமெண்டம் நேரியல் உந்தம். 17வது கொஸ்டின். The site of Indus Valley civilization discovered with
stone rubble fortification is கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் கேக்குறாங்க. நாகரிக நகரம். சர்கோதடா. ஆப்ஷன் ஏ சர்கோதடா. ஆப்ஷன் பி லோதல். ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. ஆப்ஷன் டி ஹரப்பா. சோ இது நமக்கு ஆன்சர் வந்து கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் அப்படிங்க என்னன்னா சர்கோதடா. 18வது கொஸ்டின். The Chief Minister Comprehensive Health Insurance Scheme was formerly known as. அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன் வந்து எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ அம்மா காப்பீட்டுன்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆப்ஷன் பி சுகாதார காப்பீட்டு திட்டம்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆப்ஷன் சி உடல் மற்றும் குடும்ப நலன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு கேட்டிருக்காங்க. இதுல முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டங்கிற ஒரு திட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து 19வது கொஸ்டின். Dash is the scholarship initiative that provides financial support to young girls and their families who live in poverty. Dash என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சியாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. சோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லதி லட்சுமி யோஜனா. ஆப்ஷன் பி குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஆப்ஷன் சி பாலிகா சம்ரித்தி யோஜனா. ஆப்ஷன் டி பேட்டி பச்சோ பதவோ திட்டம். இதோட ஆன்சர் என்னன்னா பாலிகா சம்த்ரி யோஜனா. என்னன்னா வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சி தான் வந்துட்டு பாலிகா சம்ரித்தி யோஜனா. 20வது கொஸ்டின். Which country has become the first European country to Asian Unified Payment Interface அதாவது UPI system. Unified Payment Interface அதாவது UPI அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. UPI சிஸ்டம் இருக்கு இல்லையா அத கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு கேட்டா பிரான்ஸ். இதெல்லாமே ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரான்ஸ். அடுத்து 21வது கொஸ்டின். பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் அதாவது மைக்ரோவேவ் ஓவன் உணவை சமைக்க காரணமாகிறது அப்படின்னு கேக்குறாங்க. Which of the following molecules causes food to cook in a microwave oven? என்னன்னா H2O. அடுத்து செகண்ட் கொஸ்டின். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம்னு இது சொல்றாங்க. அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டா அதாவது மியூசியம் ஆன் வீல்ஸ் introduced in India in the year என்ன இயர்னா 1965. அடுத்து 23வது கொஸ்டின். இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட COVID-19 தொற்றுக்கு எதிரான செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது? A viral vector vaccine produced by Serum Institute of India to fight against
COVID-19 இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும், கோவிஷீல்டு. அடுத்து இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றி எந்த ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. The year in which Wildlife Protection Act was enacted in India. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னாலே 1972. அடுத்து கடைசி கொஸ்டின், இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா சில்கா ஏரி. என்னன்னா ஆப்ஷன் ஏ ரேணுகா ஏரி, ஆப்ஷன் பி சம்பார் லேக் ஏரி, ஆப்ஷன் சி புலிகாட் ஏரி, ஆப்ஷன் டி சில்கா ஏரி. இதோட ஆன்சர் மிகப்பெரிய உப்பு ஏரின்னு கேட்டா சில்கா ஏரி. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.